என்ன விஷயம்? என்ன விஷயம் தான் கேக்குறேன். ஏதோ ஆத்தத்துல தான் உங்க அப்பாவை அடிச்சேன். அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம், துண்டு துண்டா வெட்டி இருக்கலாம். அதுக்கு பதிலா என் அப்பா கட்டின கோயிலை இடிச்சு தரமட்டமாக்கிட்டா பாவி. இத பார், உன் வீட்டை இடிக்க வேண்டிய நிலைமை இடிச்சாச்சு. அதுக்கு உனக்கு என்ன நஷ்டம் வேணுமோ வாங்க. நஷ்டம் கொடுக்குறியா? கொடு. எங்க அப்பாவோட உழைப்பாலையும் வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உருவான அந்த அன்பு கோயிலை இடிச்சு தள்ளிட்டியே, அதை திருப்பி கொடு. அவர் வாழ்ந்த இடத்துல அவர் நினைவோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க நிம்மதியை கெடுத்துட்டியே, அதை திருப்பி கொடு. கொடுக்க முடியுமா அவனால? முடியாது. டேய், நீ அந்த வீட்டை மட்டும் இடிக்கலடா, ஒரு உண்மையான நண்பு உன் மேல வச்சிருந்த தட்பை அடிச்ச. ஒரு அன்பு தாய் உன் மேல வச்சிருந்த பாசத்தை அடிச்ச. ஒரு ஆசை தங்கச்சி உன் மேல வச்சிருந்த அன்பை அடிச்ச. இதுக்கெல்லாம் நஷ்டம் கொடுக்க முடியுமா அவனால? நீ இவ்வளவு பேசுறியே, 100 பேருக்கு முன்னாடி எங்க அப்பாவை கை நீட்டி கண்ணத்தில் அடிச்சியே, அதுல இந்த வீட்டு மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. அது உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? நான் உங்க அப்பாவோட கண்ணத்துல தான் அடிச்சேன். நீ எங்க வாழ்க்கையில அடிச்சிட்டேடா. யாரு யாரையா? நீ என்ன பெரிய ராஜ பரம்பரையா? அப்பா என்ன பெரிய சுல்தானா? ஏதோ தாஜ்மஹாலை கட்டிட்டா அதை என் மாமன் இடிச்சுட்டான்னு சொன்ன வரைய தீப்பட்டி மாதிரி வீடு ஓவியா. போறதுக்கு முன்னால நான் சொல்றது கவனமா கேளுங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாளிகை ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லைடா.